ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி மாதம் 26ஆம் நாள் ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. ஓகேங்களா? பெருமாள் கோவிலில் அதாவது 108 திவ்ய தேசங்கள் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த 108 திவ்ய தேசங்கள்ல சில திவ்ய தேச கோயில்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிக மிக பெருமையான ஒரு விஷயம் என்னன்னா சொர்க்கவாசல் வச்சிருப்பாங்க. அந்த சொர்க்கவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வாசல் திறப்பு வந்து இன்று இது வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதியில் இந்த வைகுண்ட ஏகாதசி என்னும் இந்த வைபவம் கொண்டாடப்படுகின்றது. சரிங்களா? பெருமாளுடன் ஸ்ரீமன் நாராயணனுடன் நாம் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று திறக்கப்படும் சொர்க்கவாசலில் அவருடனே நாம் பின்னால் செல்ல வேண்டும். ஓகேங்களா? இதை வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. இன்று முழுவதுமே சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 நாட்கள் வரைக்கும் இருக்கும். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். சில கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் தான் திறந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து காலையிலே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா காலைல போகிறது, இல்லைன்னா போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து காலைல போகாதீங்க. உங்களுக்கு எந்த டயத்தில் போகலாங்கிற மனசுக்கு தோணுதோ அந்த டயத்தில் போங்க. என்னென்னா சுவாமி கூடவே நம்ம போனாதான் நாம் சொர்க்கத்திற்கு செல்வது போல் இல்லை. சரிங்களா? சுவாமி வந்து நமக்கான சொர்க்கவாசலை திறந்து வைத்திருக்கின்றார். இந்த நாளில் தாராளமாக சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து நாம சொர்க்கத்திற்கு போகலாம். இதை விட மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் இருக்கு, என்ன தெரியுங்களா? ஓகேங்களா? எல்லாருக்கும் வந்து உதவிகள் பண்ணுங்க. எல்லாரு கூடமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பண்ணீங்கன்னா தினசரி உங்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும். இன்று ஏகாதசி திதி வந்து இன்று இருக்கிறதுனால வைகுண்ட ஏகாதசியா இருக்கு. மதியம் 1:41 வரை கார்த்திகை நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரம். மதியம் 1:50 வரை சித்த யோகம், பிறகு யோகம் சரியில்லை. அப்போ மதியம் 1:50க்குள்ள முக்கியமான வேலைகள்லாம் எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுக்கோங்க. நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை வந்து 4:45 to 5:45 வரைக்கும். சூலம் மேற்கு, பரிகாரமாக வந்து வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷம், பல வழிகளில் வருமானம் வரும். ரியல் எஸ்டேட் தொழில் லாபம், பல வழிகளில் வருமானம் வருங்க. ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு வந்து உங்களுடைய தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். ரிஷபம், வேலைகளில் சுறுசுறுப்பு, முயற்சிகளில் வெற்றி. ஓகேங்களா? வேலைகளில் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாமே பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வந்து வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். மிதுனம், வரவுக்கு மீறிய செலவுகள், தொழிலில் லாபம் குறையும். அப்போ வரவுக்கு மீறி சில செலவுகள்லாம் இருக்கு. அதனால செலவுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருந்துங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு லாபம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அம்மன் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கடகம், தொழில் வியாபார லாபம், இடமாற்றம் உண்டு. மூத்த சகோதரர்களால் நன்மைகள்ங்க. ஓகேங்களா? தொழில் வியாபாரத்தில் வந்து லாபங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம். ஓகேங்களா? அது வந்து வீடு மாறா இருந்தாலும் சரிதான், இல்லை பின்ன வேலை பார்க்குறவங்க வந்து ஆஃபீஸ் மாற்றினாலும் சரிதான். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள் வந்து சேரும். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். சிம்மம், தொழில் வியாபாரம் சார்ந்த செலவுகள், வேலை வாய்ப்பு அமையுங்க. ஓகேங்களா? தொழில் வியாபாரம் சார்ந்த சின்ன சின்ன செலவுகள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கன்னி, காரியங்களில் வெற்றி, சுப நிகழ்வுகள், தந்தையால் உதவி. ஓகேங்களா? உங்களுடைய காரியங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரிதாங்க, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே உண்டு. உங்களுடைய தந்தையின் மூலமாக உதவிகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். துலாம், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத சிக்கல்களும் இருக்குங்க. சரிங்களா? தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சிக்கல்கள் உண்டு. ரொம்ப கவனமா இருந்தவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். விருச்சிகம், கூட்டு தொழில் லாபம், மனமகிழும் நிகழ்வுகள். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். தனுசு, கடன் வாங்கும் சூழ்நிலை, எதிரிகளால் தொல்லைகள். ஓகேங்களா? கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லைகள் உண்டு. அப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். மகரம், குழந்தைகளால் பெருமை, குலதெய்வ வழிபாடு. உங்களுடைய குழந்தைகள் செஞ்ச சில காரியத்துக்காக வந்து உங்க மேல வந்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க உங்களை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கும்பம், வீடு வாகனம் சார்ந்த கடன்,
செலவு, தாயின் உடல்நிலையில் கவனம். ஓகேங்களா? வீடு வாகனம் சார்ந்த சின்ன சின்ன கடன்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் உங்களுடைய தாயின் உடல் நலன் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாட்டின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மீனம், முயற்சிகளில் வெற்றி. இளைய சகோதரன் உங்களுடைய மைத்துனர் மூலமாக நன்மைகள். ஓகேங்களா? அதாவது வாழ்க்கை துணையுடைய சகோதரர் மூலமாக நன்மைகள் எல்லாமே நடக்கும். இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. முருகப்பெருமான வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்று நடக்கும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.